ஈரான் நடத்திய தாக்குதலில் 2 அமெரிக்க இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மற்றும் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார். காணாமல் போன அந்த இராணுவ வீரரை தேடுகின்ற பணிகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் ஜோர்தானில் நடைபெற்றிருக்கிறது. வெள்ளிக்கிழமை, நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அங்கு இடம்பெற்ற தாக்குதலில், அதாவது ஈரானால் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் இவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்ட இராணுவ வீரர்கள் பற்றிய தகவல்கள் அடுத்து வரும் 24 மணி நேரத்துக்கு தனிப்பட்ட முறையில் வைத்திருக்கப்படும், அதாவது ரகசியமாக வைத்திருக்கப்படும். உறவினர்களுக்கு அறிவித்ததன் பின்னர் பொதுமக்களுக்கு பிறகு அவர்களுடைய புகைப்படங்கள் மற்றும் பேர் விவரங்கள் போன்றவை அறிவிக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்கோம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2 வீரர்களுடைய உயிரிழப்புடன் சேர்த்து இதுவரையான காலப்பகுதியில், அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பித்ததற்கு பிறகு இதுவரை மொத்தமாக 16 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 16 என்கின்ற எண்ணிக்கை ஒருவேளை 17ஆக கூட இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த காணாமல் போன அமெரிக்க வீரரை இப்பொழுது தேடுகின்ற பணிகள் வெள்ளிக்கிழமையிலிருந்து இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே ஒருவேளை அவர் கூட உயிரிழந்திருக்கலாம். எனவே 16 அல்லது 17ஆக இருக்கலாம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழப்பு சம்பந்தமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இது மிகவும் கவலையான ஒரு விடயம், நாங்கள் இதை கேட்க விரும்பாத ஒரு விஷயம், அதாவது இப்படியான செய்திகள் வாரதை நாங்கள் விரும்பல என்று சொல்லியிருக்கார். இதற்கு தகுந்த பதிலடி வழங்கப்படும் என்று சொல்லியும் அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கார். அதே போல ஈரான் எந்த காரணம் கொண்டும் அணு ஆயுதம் வைத்திருப்பதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போ இந்த சம்பவம் நடந்தது ஜோர்தானில். உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்கள் கட்டார், குவைத், பஹ்ரைன் இந்த மாதிரியான நாடுகள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு வருது. அப்போ ஜோர்தானை தாக்குறது குறைவு, தாக்குறேன் இல்லை, குறைவு. இருந்தாலும் இப்போ ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஜோர்தான் மேலேயும் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருது. அப்போ இந்த தாக்குதல் சம்பந்தமாக ஈரானிய தரப்பிலிருந்து ஒரு தகவலும் வெளிவரவில்லையா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அவர்களும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது ஜோர்தானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமெரிக்க படைத்தளமாகிய அல் அஸ்ட்ரக் படைத்தளம் மீது தாங்கள் வெள்ளிக்கிழமை கடும் தாக்குதலை மேற்கொண்டதாகவும், இந்த தாக்குதலில் அந்த படைத்தளத்தினுடைய பெரும்பகுதி அளிக்கப்பட்டதாகவும், அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல விமானங்கள் சேதமடைந்ததாகவும், பல விமானங்கள் சேதங்களுக்கு உள்ளானதாகவும் ஈரானிய தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் அமெரிக்க தரப்பில் இது சம்பந்தமாக, விமானங்கள் சேதமடைந்தது சம்பந்தமாகவோ அல்லது எந்த படைத்தளத்தில் இவர்கள் உயிரிழந்தார்கள் என்பது சம்பந்தமாகவோ இந்த ஒரு தகவலும் சொல்லப்படையில. எனவே அது போக போகத்தான் எங்களுக்கு தெரிய வரும். எந்த ஒரு இராணுவ செய்தியாக இருந்தாலும், எந்த ஒரு இராணுவ இழப்பாக இருந்தாலும் அது உடனடியாக உலக மக்களுக்கு சொல்லப்படுவதில்லை. எனவே போக போகத்தான் தெரிய வரும். இந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக கடும் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தவர் இப்போ இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்ய ஆரம்பிக்கின்ற இந்த வேளையில் பிரித்தானிய நேரம் நள்ளிரவு 1:30 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது செய்தி கிடைத்திருக்கிறது, ஈரான் மீது கடும் தாக்குதலை அமெரிக்கா ஆரம்பித்துள்ளது என்று சொல்லி. ஈரானினுடைய வழக்கமாக தாக்கப்படுகின்ற பல இடங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும், பந்தர் அப்பாஸ் பகுதி, சிரிக் பகுதி, கேசம் ஐலண்ட், ஜாஸ்க் ஐலண்ட் இந்த மாதிரியான இடங்களை இலக்கு வைத்து, அதாவது ஈரானினுடைய தென்பகுதி இடங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா இப்பொழுது தாக்குதலை ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலதிக விவரங்கள் வெளியாகல, இனி காலம்தான் ஏனைய தகவல்கள் வெளியாகும். இதுக்கிடையில் குவைத்தில் இருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. என்று சொன்னால், குவைத்தினுடைய அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு எரிபொருள் நிறுவனம் ஒன்று, மிகப்பெரிய எரிபொருள் நிறுவனம் ஒன்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி அது கடுமையான சேதத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இதற்கு குவைத் நாடு தன்னுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறது. எங்களுடைய ஆயில் கம்பெனி மேலே தாக்குதல் நடத்திட்டீங்கன்னு சொல்லி. எனவே 2 கம்பெனிகள் அடுத்தடுத்து இருந்ததாகவும், அந்த 2 கம்பெனிகளில் ஒன்றின் மீது தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாகவும், பகுதியளவில் அது இப்பொழுது மூடப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவுக்கு சொந்தமான மற்றொரு ஆயில் கம்பெனி ஒன்று முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கிறது. அதெங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஈராக்கில் மூடப்பட்டிருக்கிறது. அதாவது ஈராக்கில் குர்திஸ்தான் மாகாணம் இருக்குத்தானே, அங்கே இயங்கக்கூடிய HKN எனர்ஜி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான அமெரிக்க கம்பெனி, அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,40,000 பேரல் எரிபொருளை உற்பத்தி செய்யக்கூடியது. ஒரு நாளைக்கு 1,40,000 பேரல் எரிபொருளையும் அதே போல 40 மில்லியன் கியூபிக் ஃபீட், அதாவது கன அடி அளவுள்ள கேஸ் எரிவாயுவையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான கம்பெனி. அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய மற்றொரு கம்பெனியோட டைப் பண்ணிக்கொண்டு இந்த அமெரிக்க கம்பெனி, அதாவது
HKN எனர்ஜி என்று சொல்லப்படுற கம்பெனி வந்து இயங்கி கொண்டு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தற்காலிகமான முறையில் ஆனால் முற்றுமுழுதாக தங்களுடைய நடவடிக்கைகளை நிறுத்தி இருக்கின்றார்கள். காரணம் ஈரானால் நடத்தப்படுகின்ற ட்ரோன் தாக்குதல் காரணமாக அது மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து குர்திஸ்தான் போராளிகள் என்று இருக்கிறார்கள் தானே, அவர்கள் வந்து ஈரானுக்கு எதிராக போராடி வருகின்றார்கள். இந்த குர்திஸ்தான் படையினர் அவர்கள் 9 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஈராக் தரப்பில். அதாவது அவர்களுடைய முகாம் பக்கத்தில் இருந்திருக்கும் போலடக்கு அங்கே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 9 குர்திஸ்தான் படையினர் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் சனிக்கிழமை இடம்பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அணிக்கும் பிரான்ஸ் அணிக்கும் இடையிலான ஒரு மிக விறுவிறுப்பான போட்டியொன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. உலக கிண்ண கால்பந்து போட்டிகளில் வந்து 3வது இடத்தை பிடிப்பதற்கான போட்டி இன்று ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெற இருக்கின்றது. நேற்று நடந்தது வந்து 3வது இடத்துக்கான போட்டி. இதிலே வந்து இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இங்கிலாந்து அணி 6 கோல்கள் போட்டிருக்கின்றார்கள். பிரெஞ்சு அணி 4 கோல்கள் போட்டிருக்கின்றார்கள். இந்த போட்டியினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான சுவாரஸ்யமும் இல்லை. போட்டி ஆரம்பித்த உடனேயே இங்கிலாந்து கோல் போட்டுச்சுது. பிறகு அடுத்தடுத்து ஒரே கோல்கள் மாறி 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 பிரெஞ்சு அணி மைதானத்துக்குள்ளே இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி சந்தேகம் வர்ற அளவுக்கு அவர்களுடைய விளையாட்டு முதல் அரை பாதியும் இருந்தது. பெருசாக விளையாடவே இல்லை, ஏனோ தானோன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இந்த போட்டி ஆரம்பிக்க முதல் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. அதாவது 2 அணிகளினுடைய பயிற்றுவிப்பாளர்கள் இருக்கணும் தானே, அதாவது இங்கிலாந்து அணியினுடைய பயிற்றுவிப்பாளரும் பிரெஞ்சு அணியினுடைய பயிற்றுவிப்பாளர்களும் வந்து ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தவர்கள் சொன்னால் தங்களுடைய அணிகளுக்கு இன்றைக்கு விளையாடவே விருப்பம் இல்லைன்னு சொல்லி, 3வது இடத்துக்கு யார் வாரன்னு சொல்லி போட்டி போடுறதுல பெரிய அளவில் ஆர்வம் இல்லை என்று சொல்லி, ஒருவேளை இறுதி போட்டியில் விளையாடி 1வது இடத்துக்கான போட்டி என்று சொன்னால் அந்த போட்டி வந்து இன்னும் பயங்கர விறுவிறுப்பாக இருந்திருக்கும். ஆனால் இது 3வது இடம் தானே. அடுத்தடுத்து இங்கிலாந்து அணி வந்து 4 கோல்கள் போட்டார்கள் இடைவேளைக்கு முதல். பிரெஞ்சு அணி வந்து ஒரு கோலுமே போடல. அப்போ வந்து ஒரு சலிப்பாக இருந்தது. இன்னும் போட்டி வந்து சுவாரஸ்யம் இல்லை. போட்டி வந்து எப்போ சுவாரஸ்யமாக இருக்குமென்று சொன்னால் ஒரு அணி ஒரு கோல் போட, அப்புறம் அடுத்த அணி ஒன்றை போட, அப்புறம் இந்த அணி போட, இப்படி மாற்றி மாற்றி கோல்களாக போட்டு கொண்டிருக்கக்குள்ள பார்க்குறவங்களுக்கு பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். எங்களோட அபிமான அணியோ அபிமானம் இல்லாத அணியோ அது வேறு சமாச்சாரம். ஆனால் போட்டியை ஜென்ரலாக பார்க்கும்போது பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். 2 பேருமே வந்து மாறி மாறி மோதினா. ஆனால் இங்கிலாந்தை வந்து 4 கோல்களை அடுத்தடுத்து போடும்போது போட்டி வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்துச்சு. பிறகு இடைவேளை முடிஞ்சு திரும்பி ஆரம்பிக்கும் போது பிரெஞ்சு அணி அப்போதான் அந்த விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டு வந்து திரும்ப ஆக்ரோஷமாக தாக்க ஆரம்பித்து மளமளண்டு அடித்து 3 கோல்களை வந்து அடுத்தடுத்து போட ஆரம்பித்தார்கள். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பிரான்ஸ் 3 இங்கிலாந்து 4 என்றிருந்தது. அந்த டைம் முழுக்க போட்டி வந்து மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் அடுத்து என்ன நடக்க போகுது, 4க்கு 4 வரப்போதா, அப்படி வந்தால் பிறகு பெனால்டி கிக் வரும் என்று சொல்லி ஒரு பரபரப்பாக இருந்தது. அதுக்கு பிறகு இங்கிலாந்து தன்னுடைய 5வது கோலை போட்டது. அதுக்கு பிறகு பெல்லிங்கம் வந்து களத்தில் இறக்கப்பட்டு பெல்லிங்கம் வந்து இறுதி ஷாட் 6வது கோலை வந்து போட்டிருந்தார். எனவே அதோட போட்டி முடிஞ்சது. இங்கிலாந்துக்கு 6 கோல்கள், பிரான்ஸுக்கு வந்து 4 கோல்கள். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கிலாந்து அணியினுடைய 2 மிக முக்கியமான வீரர்கள், ஒரு ஆள் வந்து அணியினுடைய தலைவர் ஹாரி கேன், மற்றவர் வந்து பெல்லிங்கம், 2 பேருமே வந்து விளையாடையில, போட்டியில் விளையாடவே இல்லை. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெல்லிங்கம் வந்து கடைசியில் 78வது 79வது நிமிஷத்தில் தான் வந்து ஜாயின் பண்ணவர். ஒரு வீரருக்காக மாற்று வீரராக வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கோல் ஒன்று போட்டவர். இன்றைக்கு வந்து பெல்லிங்கம் விளையாடுற ஐடியாவே இல்லை. அதாவது இந்த அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் வந்து 2 முக்கியமான வீரர்களுக்கும் ஓய்வு கொடுத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த போட்டியை வந்து ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போட்டியாக வந்து இங்கிலாந்து அணி கூட கருதல. அதனால தான் முக்கியமான 2 வீரர்களை வந்து களமிறக்கல. எனவே இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக இங்கிலாந்து வெற்றி பெற்று கப் தூக்கினது 1966ஆம் ஆண்டு. கடந்த 60 வருடங்களாக அந்த வாய்ப்பு இங்கிலாந்து அணிக்கு கிடைக்கல. அதே போல உலக கிண்ண கோப்பை வரலாற்றில் வந்து இப்போ 100 வருடங்களாக நடக்குது தானே, இந்த 100 வருட வரலாற்றில் வந்து ஒரு தடவை கூட இங்கிலாந்து அணி வந்து 3வது இடத்தை வந்து பிடிக்கல. அதாவது 2வது இடத்தையோ 3வது இடத்தையோ ஒரு தடவையும் பிடிக்கல. ஒரே ஒரு தடவை 1966ஆம் ஆண்டு கப் தூக்கினது மட்டும்தான். இப்போதான் முதல் முறையாக 3வது இடத்தை பிடித்திருக்கின்றார்கள். எனவே இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணி மிக சிறப்பாக விளையாடியிருந்தார்கள். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் மிக சிறப்பாக விளையாடியிருந்தார்கள். அதனால தான் அவர்களால் 6 கோல்களை பெற முடிந்தது. இங்கே பிரெஞ்சு அணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
சொன்னால் கிலியன் எம்பாப்பே, முழுக்க முழுக்க கிலியன் எம்பாப்பே தான் அசராமல் அடித்து ஆடினார். எத்தனையோ கடினமான கோல்கள் எல்லாத்தையும் வந்து வளைச்சு எடுத்துக்கொண்டு போயிட்டு அவரே 2 கோல்கள் போட்டு இப்ப மொத்தமாக 10 கோல்கள்ல நிற்கிறார். எனவே இன்றைக்கு நடக்கிற போட்டியில வந்து மெஸ்ஸி எத்தனை கோல்களை போடுகிறார் என்பதை வச்சுக்கொண்டு இந்த தங்க பாதணி யாருக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்றைய போட்டியில வந்து மெஸ்ஸி 3 கோல்கள் போட்டா தங்கப்பாதணி வந்து அவருக்கு தான் கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் கிலியன் எம்பாப்பேக்கு கிடைக்கும். எனவே என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கு இரவுக்கு அடுத்த பரபரப்பான போட்டி நடக்க இருக்கிறது. அது ஸ்பெயின் அணிக்கும் அர்ஜென்டினா அணிக்கும் இடையிலான போட்டி. எனவே அதையும் நாங்கள் கண்டுகளிப்போம். அதனுடைய முடிவுகள் சம்பந்தமாக அடுத்தடுத்த காணொளிகளில் பேசுவோம். இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.